காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. கங்கையில இல்ல, சோழ தேசத்துல காவேரியில இருக்கேன், சுவாமி மலையில இருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த சோழ தேசத்துல தான். நித்தியம் அந்த காவேரியோட முகத்துல முழிச்சுதான் டெய்லி அந்த நாளை ஆரம்பிப்போம். அதோட புண்ணிய பலனாதான் இன்னைக்கு நினைக்கிற நேரம் எல்லாம் கங்கையில போய் நம்மளால ஸ்நானம் பண்ண முடியுது அப்படின்னு பரிபூர்ணமா நம்புறேன். நார்த்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோமதி, நைமிஷாரண்யம் கோமதியா இருக்கட்டும், பிரம்மபுத்திராவா இருக்கட்டும், நர்மதாவா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த நீர் நிலையங்களுக்கு, அங்க ஓடக்கூடிய நதிகளுக்கு செய்யக்கூடிய மரியாதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. என்ன இருந்தாலும், மழையோ வெயிலோ பனியோ என்ன இருந்தாலும் நித்தியம் ஆரத்தியா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், அந்த நதிகளுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை நம்மளால வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கறத அவங்க ஃபுல்லா மதிக்கிறாங்க. இந்த காவேரியை வச்சு இந்த டெல்டா மாவட்டத்துல எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு இந்த காவேரிக்கு பயங்கரமான பூஜைகள் எல்லாமே நடக்கும். ஆனா நித்தியம் நம்ம இந்த காவேரியை வணங்கணும். இந்த காவேரியோட மகத்துவத்தை வர இருக்கக்கூடிய சந்ததிகர்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த காவேரியில இருந்து என்னோட பிரார்த்தனை. இந்த இடத்துல இருந்து குருவுக்கு நமஸ்காரம், முன்னோர்களுக்கு நமஸ்காரம். நம்மளை பார்த்துதான் நம்மளோட குழந்தைகள் எல்லாம் வளருவாங்க. நம்ம சொல்றதை கேட்டு இல்லை, நம்மளை பார்த்துதான் வளருவாங்க. அதனால முடிஞ்ச அளவு நீங்க உங்களோட செய்கையில உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. இந்த காவேரியில ஸ்நானம் பண்ணக்கூடிய பலன் புண்ணியம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இன்னைக்கு இந்த ஸ்நானத்தை முடிச்சுட்டு சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து பட்டீஸ்வரம் துர்கை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராவு காலத்துல போய் பட்டீஸ்வரம் துர்கையை தரிசனம் பண்றது அத்தனை மகத்துவம். மா கங்கா டூரிசத்துல வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி நீர் நிலையங்கள், சேத்ராடங்களுக்கு வந்த பலன் புண்ணியங்கள் அடிங்க. டான்ஸ் ஆடிட்டே பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், உள்ள மீன் நிறைய கடிக்குது, அதனாலதான் அப்படியே ஆடிட்டே பேசிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெயவோ, காவேரி மாதா கி ஜெய் ஹோ. இந்த காவேரிக்கு எத்தனை புண்ணியம் அப்படின்னா, வருஷத்துல ஒரு தடவை ஆடி மாசம் கங்கை வந்து நம்ம போய் நம்மளோட பாவத்தெல்லாம் கங்கையில போய் போக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கங்கை வந்து தன்னுடைய பாவத்தை இந்த காவேரியில போக்குறா அப்படின்னு காசியில இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அத்தனை மகத்துவம். ஆடி மாசம் நான் காவேரியில நான் காவேரியில ஸ்நானம் பண்ணா கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம்னு கங்கையே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த சோழ தேசத்துல இருந்து வந்திருக்கோன்னு அங்க போய் காசியில சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அத்தனை மகத்துவம் இருக்கு, அத்தனை புண்ணியம் இருக்கு. நீங்க எங்க கங்கையே காவேரியில வந்துதான் அவளோட பாவத்தை போக்குறா அப்படின்லாம் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அத்தனை மகத்துவம். கண்கொண்டு இந்த காவேரியை நீங்களும் பாருங்க.